ஹலோ ஃப்ரெண்டு, நீங்க டாய்ச் பேசணுமா? ஃபாஸ்ட்டா பேசணுமா? ஃப்ளூயன்ட்டா பேசணுமா? மத்தவங்க பேசினா புரிஞ்சுக்கணுமா? அப்ப நான் சொல்ற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. வெல்கம் டு ஜெர்மனி, லேர்ன் ஜெர்மன் இன் தமிழ். முதல்ல ஜெர்மன ஜெர்மன் மொழியில டாய்ச்னு சொல்லணும். ஜெர்மனிய டாய்ச்லாந்துன்னு சொல்லணும். என்னோட முதல் டிப். டாய்ச் பேசணும்னு நினைக்கணும். எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் டாய்ச் தான் பேசுவேன்னு பிடிவாதமா இருக்கணும். இங்கிலீஷ் பேசினா வேலை சீக்கிரம் முடியும், தமிழ் பேசினா வேலை சீக்கிரம் முடியும்னு டாய்ச்சை அவாய்ட் பண்ணக்கூடாது. எனக்கு தான் டாய்ச்சே தெரியாதே, அப்புறம் எங்கேருந்துடா பேசுறதுன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்ஸையோ வேர்ட்ஸையோ பயன்படுத்தி பேசுங்க. எடுத்துக்காட்டுக்கு நம்ம வடிவேல் டைலாக் தான், இதராவோ. என்னோட ரெண்டாவது டிப், டாய்ச் பேசுறதுக்கு நீட் உருவாக்கணும். டாய்ச் யூஸ் பண்ற இடங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா விசிட் பண்ணணும். என்னோட மூணாவது டிப், டாய்ச்சை உங்க லைஃப்குள்ள கொண்டு வரணும். இங்கிலீஷை மறக்கணும். நான் ஏன்டா இங்கிலீஷை மறக்கணும்னு கேட்குறீங்களா? இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பேரு சுப்பிரமணி. 35 வருஷமா நான் அவனை சுப்பிரமணியன் தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் கணேசன்னு பேரை மாத்திட்டான். இப்போ நான் அவனை சுப்பிரமணியன் கூப்பிடுவேனா, கணேசன்னு கூப்பிடுவேனா? கணேசன்னு கூப்பிடணும்னா சுப்பிரமணியன் நான் மறக்கணும். அதே மாதிரி சின்ன வயசுல இருந்து நீங்க ஏபிசிடின்னு பேசி பழகிட்டீங்க. இப்போ அதே எழுத்துக்களை டாய்ச்ல ஆபேட்சேடேன்னு சொல்லணும். அதுக்கு முதல்ல இங்கிலீஷை மறக்கணும். ரெண்டாவது, தமிழ் பேசும் பொழுது நீங்க இங்கிலீஷ் பயன்படுத்தி பயன்படுத்தி பேசாம இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு பதிலா டாய்ச் வேர்ட்ஸ் எடுத்துட்டு வரணும். எடுத்துக்காட்டுக்கு ஆக்சுவலி, சோ, பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரிலாம் சொல்லாம eigentlich, also, Frühstück இப்படிலாம் சொல்லலாம். மூணாவது, ரொம்ப ரொம்ப முக்கியம், wie sagt man das auf Deutschன்றத கேட்கும். அப்படின்னா wie sagt man das auf Deutschனா இதை டாய்ச்ல எப்படி சொல்றதுன்னு அர்த்தம். எடுத்துக்காட்டுக்கு டேபிளை தொட, ஆஹா, டேபிள் எப்படி சொல்றது டாய்ச்ல? wie sagt man Table auf Deutsch? Der Tisch. என்னோட நாலாவது டிப், நம்ம கிட்டயே பேசிக்கிறது. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. கண்ணாடி முன்னாடி நின்று என்கிட்டயே புலம்புறது. எடுத்துக்காட்டுக்கு, என்ன வாழ்க்கடா இது, was ist das für ein Leben? அத டாய்ச்ல மாத்துறதுக்கு ட்ரை பண்ணு. என்னோட அஞ்சாவது டிப், ரேடியோ கேட்கறது. உங்க வீட்ல ஒரு மூலையில ஒருத்தன் உட்காந்து 24 மணி நேரமும் டாய்ச் பேசிக்கிட்டே இருக்கு. எனக்கு தான் டாய்ச்சே புரியாதே, தெரியாதே, அப்புறம் அதை கேட்டு நான் என்ன பண்ண போறேன்னு கேட்குறீங்களா? அது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வேர்ட்ஸ் எல்லாம் உங்களோட பிரெயின்ல போய் ஸ்டோர் பண்ணும். என்னைக்காவது அந்த சுச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கே தெரியாம நீங்க அந்த வார்த்தையை பேசுவீங்க. நம்ம வீட்ல எல்லாம் தூங்கி எந்திரிக்கும் போது சாமி பாட்டு ஓடும்ல, அந்த மாதிரி. என்னோட கடைசி டிப், ஒரு நிமிஷம் இருங்க. Jörg, komm mal her bitte. Hallo, liebe Tamilen, kommt nach Bayern. இந்த மாதிரி ஒரு ஜெர்மன் ஃப்ரெண்ட் இருந்தா பேசி பேசி பழகிக்கலாம். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதா? அப்போ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. டாய்ச் படிச்சவங்களுக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழ் மூலியமா ஜெர்மன் கத்துக்கிறதுக்கு ஜெர்மனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bis zum nächsten Video. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Tschüss.